ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இனி நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங்கில் பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் பாப்பா கிட்ட கொடுத்தேன், அவளே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். குக் பண்ண தெரியாதவங்க கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம புடலங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து அந்த காய் நல்லா ஊறணும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா காயை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்புறம் தேங்காய், மிளகுத்தூள், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்ம அழுத்தி நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா குக்கான மாதிரியும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெசிபி சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காயை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ அடுத்தடுத்த பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையானது. வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா தேங்காய் துருவல் எடுத்து அது நல்லா சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கையிலேயே கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த காரம், உப்பு எல்லாமே நல்லா இதாகும். தேங்காய் பூ எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும். அதனால் லெமன் ஜூஸ் விதையை எடுத்துகிட்டு லெமனை புழிஞ்சிக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. நமக்கு உப்பு, காரம் எல்லாம் நல்லா பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கணும் நம்ம காய். அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா லெமன் இதானதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்ம கரம் மசாலா சேர்க்குறோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மல்லித்தலை தூவி இறக்கணுன்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் நமக்கு அடுப்பு இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. குட்டி பாப்பா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். கொஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டைமும் நமக்கு கம்மியாக தான் ஆகும். நமக்கு அந்த காயோட ஆரோக்கியம் மொத்தமும் முழுமையாகவும் கிடைக்கும். ஒரே ஒரு புடலங்காய் இருந்தால் போதும். ஈஸி அண்ட் சிம்பிளாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.